வந்து கைபேசியோட நன்மையை பத்தி பேசுறேன். கைபேசின்னு கேட்டாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதை பத்தி என்ன நன்மை கருத்து பேச முடியும் அப்படின்னு தான் கேட்போமே. கைபேசியை பயன்படுத்துறதுல ஒரு தப்புமே கிடையாது. இந்த நவீன உலகத்துல அது எவ்வளவு அவசியம். உலகத்துல உள்ள எல்லா தகவலுமே கைபேசியே வருது. அது மட்டும் இல்ல, வெளிநாட்டுல வாழ்ற பிள்ளைங்க எல்லாம் பெற்றோர்கிட்ட கைபேசி மூலமா தானே பேச முடியும். எங்க அம்மா கூட கைபேசி முன்னாடி கிடக்குறேன். ஞாயிற்றுக்கிழமை இதான் வேலை. இப்படி எங்க அம்மா பேசும்போது நான் ரெண்டு கட்டி பரப்பேன். எனக்கு நல்ல அறிவுரை எல்லாம் சொல்லுவாங்க. நான் நல்லா படிக்கணும்னு சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டே போலாம். அதோட நன்மை இதெல்லாம் கைபேசி இல்லாம நடக்குமா? ஆஹா, எவ்வளவு அற்புதமா பேசுறாங்க பிரீத்திஷா. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது போல இருக்கு. சரி சரி, அடுத்தது வாங்க டார்மிதா அம்மா வந்து கைபேசியோட தீமையை பத்தி பேசுங்க. கைபேசியா? கைபேசி அது குட்டிச்சாத்தனை பார்த்தாலே கடுப்பா இருக்கு. எனக்கு ஒரே எரிச்சலா இருக்கு. எந்த குட்டிச்சாத்தான சொல்றீங்க டார்மிதா அம்மா? செல்போன் தான் சொல்ற நடுவர் அவர்களே. இந்த கைபேசியால உலகத்துல எவ்வளவு தொல்லை. இந்த பிரீத்திஷா என்ன பண்ணும்? அவங்க அம்மா கிட்ட பேச போறது நைஸா போனை வாங்கி 1 மணி நேரம் யூடியூப் பார்ப்போம். அதெல்லாம் அவங்க பாட்டி பார்க்க போறாங்க. பிரீத்திஷா அம்மா, இப்படிதான் உங்க பாட்டியை ஏமாத்துறீங்களா? இது நல்லா உங்க பாட்டியை ஏமாத்தோம். இதுதான் ஜாலியா? நல்லா ஓடி விளையாடுற பழக்கமே பிள்ளைங்க கிட்ட இல்லாம போயிட்டு பிள்ளைங்க எல்லாம் சோம்பேறியா போயிட்டு லீவு விட்டா ஒரு போனும் கைமா தான் இருக்குங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும். என்ன டார்மிதா அம்மா இந்த பேச்சு பேசுறீங்க? ஓஹோ, பிரீத்திஷா வீட்டுல இதுதான் நடக்குதா? சரி சரி, அடுத்தது வாங்க மகாலட்சுமி அம்மா. நீங்க செல்போனோட நன்மையை பத்தி தானே பேச போறீங்க. பேசுங்க பேசுங்க, எல்லாம் நேரம் கேட்டுதான் ஆகணும். ஐயா நடுவர் அவர்களே, உங்களுக்கு தெரியாதா? இல்ல, உலகமே போனாச்சு. போனே உலகமாயிடுச்சு. என்ன செய்யறது? 7 கண்டங்கள்லயும் என்ன நடக்குதுன்னு உட்கார்ந்த இடத்துல பார்த்து விடலாம். அதை பார்த்து நீ என்னமா செய்ய போற? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? குரூப் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் இப்படி எல்லாத்துக்குமே கைபேசி தான் பயன்படுது. ஏன் ட்ரெயின் டிக்கெட் கூட அதுலதான் புக் பண்றோம். எனக்கு இளையராஜா பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். நைட்ல அதை கேட்டுக்கிட்டு தான் நான் தூங்குவேனே. நம்ம பயன்படுத்துற விதத்துல தான் இருக்கு. இந்த டார்மிதா அம்மா இந்த காலத்துல கைபேசி நம்ம படிக்க முடியுமா? டார்மிதா விடு, அதுக்கு என்ன தெரியும்? நீ என்னமோ செல்போன்ல பாட்டெல்லாம் கேட்பேன். நீ எங்க சின்னதா ஒரு பாட்டு தான் பாடு. அதுக்கு என்ன, பாடினா போச்சு. மயில் போல பொண்ணு ஒண்ணு, கிளி போல பேசி ஒண்ணு. மயில் போல பொண்ணு ஒண்ணு, கிளி போல பேசி ஒண்ணு. குயில் போல பாட்டு ஒண்ணு கேட்டு நின்ன மனது போன இடம் தெரியல. அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியல. மயில் போல பொண்ணு ஒண்ணு, கிளி போல பேசி ஒண்ணு. ஆஹா, இந்த தேன் வந்து பாயுது காதிலே. சரி சரி, வாங்க பிரீத்தி அம்மா வந்து செல்போனோட தொல்லையை பத்தி பேசுங்க. ஐயா வணக்கமுங்கோ, வணக்கமுங்கோ, வணக்கமுங்கோ. என்ன வணக்கம் எல்லாம் பலமா இருக்கு? எப்படியும் தீர்ப்பு எங்க பக்கம் தான் சொல்லுவீங்கன்னு தெரியும் ஐயா. அதனாலதான் நான் அத்தனை வணக்கமுங்கோ வணக்கமுங்கோன்னு சொல்றேன். ஏன்னா இந்த கைபேசி இந்த உலகத்தை அந்த பாடுபடுத்துது. நல்ல பிள்ளைங்க கூட கெட்டு போறாங்க. அது போதனை அலையிறாங்க. எல்லா தகவலுமே தான் கைபேசியிலே கிடைக்கிறது. போலீஸ் கிட்ட போனா இந்த சின்ன வயதிலேயே மாட்டினா பெத்தவங்க நிலைமையை நினைச்சு பாருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு காட்டுலயும் மேட்டுலயும் கிடந்து உழைச்சி இந்த பிள்ளைங்களை எல்லாம் படிக்க வைக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க எல்லாம் படிச்சு நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போடாதானே பெத்தவங்களாம் சொல்ற மாத்தியாச்சுதானே முதல் சந்தோஷம். முளைச்சி 3 இலை கூட விடல. இந்த பிள்ளைங்க எல்லாம் போனும் கையுமா அலையுது. போனை கையில கொடுத்தாதானே பச்சை குழந்தை கூட அழுகையை நிப்பாட்டுது. இந்த போன் தேவையா? இந்த தேவையெல்லாம் பிரீத்திக்கு புரியுது, நீங்க வேற யாருக்கு புரியுது? சரி சரி, அது இந்த சுஸ்மிதா அம்மா பேச வராங்க. சபைக்கு வணக்கமுங்க. செல்போனை நம்ம நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அதை வச்சுக்கிட்டு குடும்ப கதை பேசுறது, அடுத்தவங்களை போட்டு இதுக்கெல்லாம் யார் பயன்படுத்த சொன்னா? அதுலயும் கூகுள்ல போனா எவ்வளவு நல்ல விஷயம் போட்டு கிடக்கு. அதையெல்லாம் படிக்கலாம், டான்ஸ் கத்துக்கலாம், ஓவிய வரைய பயன்படுத்தலாம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். திருவாரூர் ஜிஆர்எம் ஸ்கூல்ல கூட ஒரு பொண்ணு கட்டுரை எழுதி இந்தியாவிலேயே முதல் பரிசு வாங்கியிருக்கு. அந்த பொண்ணு ஆன்லைன்ல தான் பயன்படுத்தி இருக்கு. அந்த பொண்ணுக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்ம முதல்வரையா கூப்பிட்டு பாராட்டி இருக்காரு. இதெல்லாம் செல்போன் இல்லாம நடக்குமா? நீ சொல்றது கரெக்ட் தாமா. சரி சரி, வாங்க சந்தியா அம்மா வந்து செல்போன்
விபத்து தான் நடக்கும்.